Experience Dubai Expo trip at rupees 59,999 with GT Holidays, Tamil Nadu's #1 travel company. தமிழ் சினிமாவில் ப்ரொடக்ஷன் சாப்பாடு எப்படி செய்கிறாங்கன்னு அன்டோல்டு சினிமாவில் ஏற்கனவே நீங்கள் 2 எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சாப்பாட்டெல்லாம் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கொண்டு போகிறாங்க, அங்கே கொண்டு போன சாப்பாட்டை எப்படி டிபார்ட்மெண்ட் வாரியாக பிரித்து பரிமாறி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி மதிய வேலைக்கான உணவை எடுத்துட்டு வர்றதுக்கு திரும்ப அனுப்பி மீண்டும் ஒரு வாகனத்தில் மதிய வேலைக்கான உணவுகள் வந்த உடனே அதையும் மறுபடியும் தரம் வாரியாக பிரித்து பரிமாறி அந்த பாத்திரங்களையும் கழுவி மறுபடியும் இரவு வேலைக்கான உணவை எடுத்துட்டு வர்றதுக்காக திரும்ப அனுப்புறாங்க. கேட்கும் போதே தலை சுத்துதுல. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு சொல்றதை விட எவ்வளவு இஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறாங்கன்னு உங்களுக்கே புரியும். காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தோம். இங்கே வந்ததுலேருந்து சினிமா பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த ஃபுட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, ஐயோ அந்த இடம் இந்த இடம்னு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாரையுமே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அண்ணன் சரவணன் அவர்கள் இருக்கார். அவரை நம்மளும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறோம். இங்கே வச்சு எடுத்துடலாம் அங்கே வச்சு எடுத்துடலாம்னா கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா கூட ஏதோ ஒரு வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பிடிச்ச அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வாங்கண்ணே. காலையிலேருந்து நீங்கள் அலையிறீங்களோ இல்லையோ, நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் உங்களை தேடி தேடி. நிறைய விஷயம் பேசணும்ண்ணா. பண்ண முடியல, ஒர்க் இருந்ததுனால தான். சரி, கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. முடிஞ்ச ஃப்ரீயாச்சா அதான் பேசுவேன். அதுக்காக வந்து சரிண்ணா, வாங்க உட்காந்து நம்ம நிறையா பேசலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டாச்சு. எதனால் கேட்குறேன் அப்படின்னா, மொத்த செட்டுக்கே சாப்பாடு போட்டுட்டு அவ்வளோ டயர்டாக பரபரப்பாக எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களை பற்றியும் இந்த ஃபீல்டு பற்றியும் எங்களுக்கு வந்து நிஜமாக நிறையா விஷயங்கள் தெரியாது. மக்களுக்குமே அப்படி தான். சினிமா படம் நாங்கள் டேரெக்டாக தேட்டரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ நிறையா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களை பற்றியும் நீங்கள் எப்போ ஃபீல்டு உள்ள வந்தீங்க, இந்த விஷயங்கள் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஃபீல்டு உள்ள வந்து ஒரு 15 வருஷம் ஆகுது. ப்ரொடக்ஷன் யூனியனில் தான் நம்பர்ஸாக இருக்கேன். இப்போ இங்கே வந்து கார்த்திக் மூவி சார் படம் ஷூட்டிங் வந்திருக்கோம். 200 பேருக்கு ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறது இன்றைக்கி ஒர்க்கு. எங்களோட 200 பேர் ஃபுட்டு, மதியம் காலை டிஃபன், மதியம் சாப்பாடு, ஈவினிங் டிஃபன், நைட் டிஃபன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது எங்களோட வேலை. நான் அது கொஞ்சம் ஹெட்டாக இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் கம்மி தான். நிறையா படத்துலலாம் கொஞ்சம் க்ரௌட் இருந்தால் இன்னும் அதிக செட்டப், நிறையா ஒர்க்கு நிறையா இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்டுடியோவில் இந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்க்குறோம். நாங்கள் அவுட்டோர் போனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நாங்களே காலங்காத்தால 5 மணிக்கு வர வேண்டியதாக இருந்தது. உங்களுக்குலாம் எத்தனை மணிக்கு நாள் ஆரம்பிக்கும்? லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் நாங்கள் காலைல மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வரணும்னா அப்போ நாங்கள் 4 o'clock மெஸ்ஸுக்கு போனோம். 4 o'clock மெஸ்ஸுக்கு அவங்க போய்ட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்களா, அதை கலெக்ட் பண்ணணுன்னா அந்த 4 மணிக்கு ரீச் ஆகிடும். அப்படின்னா நாங்கள் ஒரு 3:30 இல்லை 3 o'clock அந்த மாதிரி எழுதிட்டு லொக்கேஷன் ஒவ்வொரு வீடு எங்கே இருக்கோ அது மாதிரி ரீச் ஆகிடும். ரீச் ஆகி இந்த லொக்கேஷன் ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிடும். உங்களுக்கு மொதல் படம் அப்படின்னா எந்த படம்? நிறைய படம் பண்ணேன். ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணது 1001 ஒர்க் பண்ணேன். 1001 இன்சார்ஜாக பார்த்துக்கிட்டேன், ஃபுட்டு இன்சார்ஜா. அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறையா படங்கள் இன்சார்ஜ். 1001 பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி டைமு, பீரியாடிக், அது நிறைய விஷயங்கள், லொக்கேஷனு, இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது ஒரு அனுபவம் சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அந்த படம். எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தது. எல்லா ஒர்க்கர்ஸும் கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கும் கூடுதல் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மழை, ஒரே மழை, வெயில் இருக்கிற சீசனில் வெயில் போனோம். அந்த கிளைமேட்டுக்கு இருக்கும். ராஜஸ்தான்லாம் வந்து வெயில் தானே, உச்சி வெயில் இருக்கும். கேரளாலாம் போனோம், சாலக்குடியெலாம் போனால் ஒரே மழை பெய்யும். காரைக்குடியெலாம் போனால் அந்த கிளைமேட் சீன்லாம் எடுத்தது. அங்கே வந்து டென்ட்லாம் போட்டு அந்த சைடு சாப்பாடு பண்ணோம். அங்கெல்லாம் ஒரு 800 பேர் 1000 பேர் இருந்தாங்க.
1000 பேர் அந்த அப்போ சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது திருப்தியாக இருக்கும். எல்லோரும் உழைக்கிறப்போ அது கொடுத்து அது ஒரு சாப்பாடெலாம் இது பண்ணும்போது அது ஒரு மன நிறைவாக இருக்கும். பார்த்துட்டு அவ்வளோ பேருக்கு இன்றைக்கி ஜெயிச்சுடா அப்படின்ற மாதிரி கொடுத்தா அப்பா நீ முடிச்சு நாளைக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்தது போயிட்டு அப்படியே அருமையான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒர்க் பண்ணதுலேயே இந்த படம் தான் வந்து ரொம்ப நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீம்லேருந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு படம்னா எந்த படம்? இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னால் பேட்டை கஷ்டப்பட்டேன். டார்ஜிலிங் வந்து எப்போயுமே ஒரு 150-200 பேர் தான் அதிகபட்சம் போவாங்களாம். 100 பேர் போய் அப்படியே போனாலும் ஒரு 5 நாள் 6 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாங்கள் மட்டும் டார்ஜிலிங்கு போய் ஒரு 40 நாள் கிட்ட ஷூட்டிங் பண்ணோம். அவங்க அவுட்டோரில் 1000 பேர் கிட்டத்தட்ட 1800 பேர் அந்த மாதிரி அவ்வளோ டீம் இருக்குது. நாங்கள் மெஸ் இருக்குது லொக்கேஷன் வரத்துக்கே 2 மணி நேரம் ட்ராவல் ஆகும். அங்கேருந்து ஃபுட்டு ரெடியாகி அதுக்கப்புறம் லொக்கேஷன் மலை மேலே இருக்கும். லொக்கேஷன் மேலே பார்த்தா பெரிய காலேஜ் இப்படி இருக்கும். கார்லாம் போகணும் இப்படி தான் போகணும். ஒரு பார்த்தா தான் போவோம். அதுக்குள்ளேயே எல்லா ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் ரீச் ஆகி அங்கே போகிறதுக்குள்ளே இதாக காலை டிஃபன் போகணும், மதியம் சாப்பாடு போகணும், நைட் டிஃபன் போகணும். அது எல்லாமே அங்கே ரெடி பண்ணணும்ல மெஸ்லேருந்து. அந்த 800 பேர் தனித்தனியாக பிரிக்கணும்ல, அது கொண்டு ஒரு சேர்க்கணும், டைமிங் கொடுக்கணும். காலையில் டிஃபன் 7:30 மணிக்கு ரீச் ஆகணும், நைட்டு மதியம் சாப்பாடு 1 மணிக்கு ரீச் ஆகணும். அப்படி இருக்கும்போது கஷ்டம் இது இல்லையா அந்த ஒர்க்கு. அதனால் 2 பிரிஞ்சு கட்டி சேரில் ஏற்றி அதை ஏற்றி ஒர்க்கு முடிஞ்சது மட்டும் கிடையாது, திருப்பி தொடரும். அப்படியே மறுநாள் அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ரூமுக்கெலாம் சர்வீஸ் பண்ணுறது, ரூமுக்கெலாம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 லாட்ஜ் இருக்கும். அதில் வந்து இது பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க ப்ரோக்ராமாக நல்லா பக்கவாக பண்ணதுனால அந்த படம் பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்தப்போ சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. அங்கே அந்த அக்கா கழுவி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொட்டை அதை இவர் எடுத்து அடுக்குன்னு காலையிலேருந்து இவர் இதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. என்னண்ணா ரொம்ப நேரமாக அடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அப்புறம் களைச்சி போடுறீங்க? சாப்பிட்ட கேரெல்லாம் தான் வந்ததெல்லாம் தொடச்சி வைக்கணும், எல்லாம் செட் பண்ணோம். திருப்பி சாப்பாடு டைம் வரும். சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி கழுவணும், திருப்பி இந்த மாதிரி செட் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணணும். அதான் வேலை. சாப்பிடுவாங்க, போடுவாங்க, கழுவுவாங்க, அடுக்கணும், ரிப்பீட் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் வேலை. 3 வேளை சோறு இருந்ததுன்னா 3 வேளை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுதான். என் பேர் ரவிண்ணே. ரவி, எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் 11 வருஷமாக இருக்கேன். இந்த சீப்பு கிட்ட வந்து 9 வருஷமாக இருக்கேன். இந்த மாதிரி வேலை இல்லைன்னா வேறு எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போவேன் இந்த மாதிரி. சரி, நான் இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து மேக்ஸிமம் ஃபேமிலி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எல்லாம் பார்த்தோன்னா இப்போ தான் பையன் பிறந்திருக்கா, 7 மாதம் ஆகுது. ஊரில் இருக்காப்புல. பொங்கலுக்கு போனால் கூட போகல, அங்கே வேலை இருந்தது. வேலை இல்லாத டைமில் கரோனான்ற ஒரு இது வந்தது. அதனால் வந்து நம்ம சரி வேலை இருக்கும்போது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இது. அதுதான். சரி, கேரியர் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக நீங்கள் பாட்டு அடுக்கிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, நம்பர் பார்த்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நம்பரை பார்த்து அடுக்கி வைக்கணும். அதே மாதிரி வந்து ஃபைட்டர் வந்தாங்கன்னா அவங்க தனி போடணும், அசினேட்டர் அவங்களுக்கு தனி, ஒரு 40 பேருக்கு அதுக்கு தனி. அது இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர் அதெல்லாம் எல்லாமே போதுனால தனித்தனியாக பிரித்து இது பண்ணணும். நீங்களாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? நாங்கள்லாம் ஒரு 11 மணி அந்த மாதிரி. சீக்கிரமாக அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா 10 மணி அந்த மாதிரி எல்லாம் 11 மணி ஆகும். சரி, இப்போ இந்த அடுக்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா கழுவிடுறாங்க எல்லாம் ஓகே, அதை நம்பர் பார்த்து அடுக்கி வைக்கிறீங்க, கேரியரில் பிரித்து வைக்கிறீங்க எல்லாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய படம் போய் ரொம்ப 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 நேரம் வேலை செஞ்ச மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? நிறைய ஆடம்பருக்கு. அவுட்டர் போனீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுனே இருப்போம். இதே தான் டே நைட்டாக ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். டே நைட்டானா 2 மணி விடிய 6 மணி ஆனால் கண்ணு முடியாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அந்த ட்ராவலிங் நேரத்தில் தான் 1 ஹவர் 2 ஹவர் எங்கேயாவது இது இருந்ததுன்னா தூங்கிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ நேரம்லாம் வேலை செஞ்சால் நானாக இருந்தாலே வேறு வேலை பார்க்கலாமான்னு தான் யோசிப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுது இல்லையா? தோண்டிருக்கே, ரொம்ப நாளாக தோண்டிருக்கேன். நம்ம சரி படிக்காதனால இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் ஓகேண்ணா. அக்கா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருக்கா? வள்ளி. வள்ளி. உங்கள் யூனிட்டில் நிறையா பேர் சொன்னாங்க கிட்டத்தட்ட 25 வருஷமாக நீங்கள் வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்ட்டு. ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைங்களை நான் காப்பாற்றிருக்கேன். காலைல 3 மணிக்கு வந்து போவோம். 3 மணிக்கு வந்து அங்கே ஏவிஎம்னு சொல்லிட்டு அங்கே வந்து 4 மணி 4:30 அங்கே வந்துடுவோம். நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா நைட்டு போக 9 மணி ஆகும் வீட்டுக்கு. நம்ம நைட்டு போச்சுன்னா 2 மணி 1 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கோம். அக்கா, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேர்? எனக்கு வந்து ஒரு 2 பொண்ணு ஒரு பையன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டார். அதில் வந்து 3 பேரையும் நான் தான் காப்பாற்றுறேன். இந்த வேலைக்கு வந்து தான் நான் காப்பாற்றுறேன். வேறு எந்த வேலைக்கு நான் போகல. இந்த வேலைக்கு வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். அத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இந்த வீட்டை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு செய்கிறது, இந்த வேலைலாம் இருக்கும்ல? ஆமாம், காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பிள்ளைங்கள பார்த்துட்டு அவங்களும் இப்போ அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்களும் பார்த்துப்பாங்க. சினிமாவில் இப்போ வந்து நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொன்றா வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து இந்த சாப்பாடு போடுற டிபார்ட்மெண்ட்டு. இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது? எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறோம் நம்ம அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதேமாதிரி அவங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் நாங்களே சாப்பிடுவோம்.
ஏன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் அது வேலை செய்யறதுல. ஸோ வீட்டில் எப்படி நம்ம அம்மாலாம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் நீங்களும் எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்ட பிறகு நாங்கள் லாஸ்ட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ வேலை பார்த்தா வந்து ரொம்ப வந்து டயர்டாயிரும், உடம்பு வலிக்கும், கை கால்லாம் வலிக்கும். திரும்ப அடுத்த நாள் நீங்கள் 4 மணி இந்த மாதிரி கிளம்பி அடுத்த நாள் இப்படி வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு டயர்ட்லாம் ஆகாதா? அது செஞ்சு பழக்கமாயிடுச்சு. அது ஆகும்போது வேலைக்கு போய் தான் ஆகணும். வீட்டோட கஷ்டத்தை நினச்சி வீட்டுக்கு வேலைக்கு போகணும். இப்போ இந்த ஷூட்டிங்கில் வந்து சாப்பாடுலாம் போடுறாங்கல்ல, இப்போ ஒரே இடத்துல வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மேபி வேலை ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கன்னு பிரித்து பண்ணுறீங்கல்ல, இங்கே ஒரு சிலர் சாப்பிட்றாங்க, அங்கே ஒரு சிலர் சாப்பிட்றாங்கன்னு, அது உங்களுக்கு வந்து தோணுமா இதுவே நமக்கு வந்து ரொம்ப அலைச்சல் வேலையை வந்து அதிகமாக்குதுன்னு? தோணுறதுனால ஒரே இடமா வச்சு போட முடியாது. ஏன்னா ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு தனி பிரித்து வச்சுருக்கு. அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவோம். அது வந்து நம்ம கஷ்டமாக எடுக்க முடியாது. இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து இப்போ வேலை நின்று போச்சு ஓகேனா சரி, அது அடுத்த நாள் ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடெல்லாம் இங்கே வந்துடுது, இவ்வளோ பேருக்குன்னு பிளான் பண்ணிடுறீங்க. ஒரு சில நேரம் அது வந்து மிஞ்சிருச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே. அது வேஸ்ட் ஆகாமல் வேறு எதுவும் பண்ணுவீங்களா? யாருக்கும் கொடுக்குறது இந்த மாதிரி? யாருக்காச்சும் கூப்பிட்டு குத்துருவோம். கீழெல்லாம் கொட்ட மாட்டோம். யாராச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு அவங்கள பார்த்து இதுமாரி சாப்பாடு இருக்குங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டின்னு வந்து குத்துருவோம். கீழெல்லாம் கொட்ட மாட்டோம். அண்ணன் பேர் தான் வந்து ஆன் த ஸ்பாட் பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா காலங்காத்தால இருந்து அண்ணன் தான் டீ போடுறாரு, ஜூஸ் போடுறாரு. இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ பூஸ்ட் போடுறோம். பூஸ்ட் போடுறீங்க 11 மணிக்கு 11:30க்கு எல்லா டெக்னீஷியனுக்குமே. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த வேலைகள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறீங்க? காலையில் 5 மணியில் வந்து ஆரம்பிக்கிறது, 6 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை சாயந்தரம் 6 மணி பேக்கப் ஆகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டீ, காப்பி, பிளாக் டீ எல்லாமே, சுக்கு காப்பி, மாமூலாக என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுப்போம். இப்போ மாற்றி கேட்குறாங்கல்ல, ஒருத்தர் டீ கேட்பாங்க, ஒருத்தர் காஃபி கேட்பாங்க, இப்போ பூஸ்ட்டு ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த குழப்பமுமே இல்லாமல் அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா? விருப்பப்பட்டு செய்கிற வேலை இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ப்ராப்பராக பண்ணணும்னு ஒரு இது வேணும். அது எல்லாருக்கும் போய் சேருதில்ல, அதை திருப்திப்படுத்துறது தான் நம்மளோட இது ப்ரொடக்ஷனோட வேலை. எல்லாம் மொத்த டெக்னீஷியனுமே காலையிலேருந்து எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்ம டீமோட வேலை. இப்போ எல்லாருமே சினிமா அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்குறது தான், ஸ்க்ரீனில் படம் பார்க்குறது தான், அந்த படத்தை தான் மொத்தமாகவே பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்ருக்கிறீங்கல்ல, இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது? நம்ம வந்து ஸ்க்ரீனில் தெரியலனாலும் சரி, மக்கள்கிட்ட நம்ம யாருன்னு தெரியலனாலும் சரி, ஆனால் இவங்க எல்லாம் ஸ்க்ரீனில் தெரியணும்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேலை இருக்குது, அதில் நீங்களும் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறீங்களா? அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? மக்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள்லாம் இத்தனை பேர் வேலை பார்க்குறோன்னு யாருக்குமே தெரியாது. மெஸ்ஸிலேருந்து காலையில் 4:30 5 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு அதேமாரி மிட் நைட்டில் 11 மணி 12 மணி பேக்கப் ஆகும்போது வர்றோம். அப்போ பார்த்தா பசங்க தூங்கியிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு இது மாதிரி தான், குடும்பத்தோடு அட்டாச் இருக்காது பெரும்பாலும். என்ன ஒன்று குடும்பத்தை இது பண்ணணும், இந்த ஒரு இதனால தான் எல்லாருமே காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், பண தேவைக்காக ஓடுறோம். கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஹில்ஸ்லாம் வேலைக்கு போவோம். அப்போ 100 பேர் மேலே இருப்பாங்க. சாப்பாடு எடுக்கணுன்னா அந்த கேரியலில் பெரிய கேரியல் இருக்கும், தூக்கு இருக்கும், தண்ணி கேனுலேருந்து எல்லாமே கீழேருந்து மேலே கொண்டு போகணும். சிலர் நடக்கும்போதே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டோம், எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும், நேரத்துக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி வேலை வைக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி. இந்த வேலையில் 10 பேர் இருக்காங்க 100 பேர் இருக்காங்கனாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மோசலிக்காமல் சாப்பாடு போடுறதும் கொடுக்குறதும் இது வேலை கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சூப்பர்ண்ணா, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த பூஸ்ட் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு கப்பு கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக போட்டுடலாம், போஸ்ட் போட்டுடலாம். காலங்காத்தால் நம்ம வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, என்ன தவிர. அப்படி தானே நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க? அதனால தான் இவங்களெல்லாம் வந்து நல்லா தனித்தனியாக நிற்க வச்சு அங்கங்கே கேட்க முடியல. எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறானே, பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் சைடில் வைப்போமான்னு கூட இவங்க எனக்கு டைம் தர மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாத்திரம் கழுவக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறப்பா. உங்கள் பேர் என்ன? ரொம்ப நேரமாக எல்லாரும் பாப்பான்றாங்க. பாப்பாத்தி பேர் பாப்பான்னு சொல்லுவாங்க. செல்ல பேரா பாப்பான்றாங்க. ஆமாம், அப்படியே செல்லமாக கூப்பிடுவாங்க. சரிக்கா, அவங்கள பற்றி சொல்லுங்கள். இந்த வேலையில் எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? நாங்கள் 20-25 வருஷம் இருக்கிறப்ப. 25 வருஷம் முடிஞ்சோன்னே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தான் வேலை. வேறு எங்கே போனாலும் நாங்கள் வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு பழக்கமாகி போச்சு. கையை நம்ப சம்பளம் வருது, கொஞ்சம் தூக்கம் கேடு, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வேலை செய்வோம். எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணமே 3 வயசில் வீட்டுக்காரர் இறந்தது. 3 வயசில் இறந்தது. அந்த 3 வயசில் சினிமா கம்பெனி வந்து அதை படித்து ஆளாக்கி நகை நாட்டு போட்டு நல்ல முறையில் ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்து, இது நான் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை,
அப்போதுலேருந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இப்போ என்ன மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நாங்கள் சாப்பிட்ற பிளேட்டே வந்து வீட்டில் கழுவ மாட்டோம், நாங்கள் வந்து சோம்பேறித்தனமாக போட்டு போவோம். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் சாப்பிட்ற பிளேட்டு பாத்திரங்க காலையிலேருந்து கழுவ ஆரம்பிக்கிறீங்க. எப்படியும் நான் அவங்கள ஒரு 7 மணி அந்த டைம்லேருந்து நீங்கள் இப்படி பாத்திரம் கழுவுறது பார்க்க ஆரம்பித்தேன். மணி இப்போ வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போவும் கழுவிட்டே இருக்கிறீங்களே. வேலை இப்போ அது எங்கள் வேலை அது வேன்னு கேட்பேன்னு எங்களுக்கு அது எங்களுக்கு பழக்கமாகி போச்சு. 10-25 வருஷம். அந்த வேலைக்கு நாங்கள் போக முடியாது. நாங்கள் சினிமா கம்பெனியில் அதுதான் வேலையாகி போச்சு எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு எத்தனை பாத்திரம்க்கா நீங்கள் கழுவுவீங்க? வேலையாச்சு எங்களுக்கு. இதே கம்மியாப்பா, இதை பெரிய பெரிய படத்துலலாம் போனோம்னு வைய நிறையா பாத்திரம் இருக்குது. 300-500 பிளேட்டு 1000 பிளேட்டு எல்லாம் கழுவி கஷ்டப்பட்டால் தான் காசு வரும். சும்மா இருந்தால் காசு வருமா? சினிமா கம்பெனியில் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு காசு வரும். அதுவும் சீக்கிரமாக கழுவி வைக்கணும்ல, நான் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும். மாதிரி இது முடிஞ்சோடனே இன்னும் நைட் டிஃபனுக்கு இருக்குது. சீக்கிரம் கழுவினா தான் ஆகல, என்ன பண்ண முடியும் நாங்கள்? இப்போ உங்களோட நாள் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? உங்களுக்கும் எல்லாரும் மாதிரி இந்த 3-3 எப்படி தானா? ஆமாம், இல்லை 5-6 மணிக்கு நாங்கள் வந்து இங்கே கழுவணுமென்னா 8-6-7 மணி மட்டும் எங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நைட்டு இருந்துச்சுன்னா 4-5 மணிக்கு டிஃபனுக்கு போச்சோன்னா மறுபடியும் 8 மணிக்கு வந்துடும். மறுபடியும் நைட்டு போச்சோன்னா 9-10 மணி இருக்குது. 2 மணி மட்டும் போகும். நாங்கள் 2 மணி மட்டும் கழுவிட்டு இருப்போம். பேக்கப் ஆகி போகிறதுக்கு மணி 3-4 ஆயிரும். 5 மணி போயிடுவோம் சாப்பா. தூங்குறதுக்கே பெருசாக நேரம் இருக்காது. தூங்குறதுக்கு இருக்காது. மறுபடியும் வருஷம் போய் தான் நாங்கள் இல்லையானா 2 மணி கழிச்சிட்டாம்பாங்க, அப்புறம் 6 மணிக்கு எப்படிம்பாங்க, 10 மணிக்கு எப்படிம்பாங்க, மாறி போயிட்டே இருப்போம். சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ நீங்கள் வந்து எல்லாருடைய சாப்பாடு அவங்க சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறீங்க, இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. யாராச்சும் வந்து பேசியிருக்கிறாங்களா இது வரைக்கும் உங்ககிட்ட? யார் ஒருத்தர் வெளில நடிகர்கள்லாம் யாராச்சும் பேசியிருக்கிறீங்களா? பேசிக்கிறோம், போட்டோவில் எடுத்துருக்குறோம், அதெல்லாம் எடுத்துருக்குறோம். அவங்களுக்குலாம் தெரியுமாக்கா நீங்கள் தான் இந்த பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் பார்க்கல? அப்படியா? அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. யாராச்சும் வந்து பார்த்துருக்குறாங்களா? ஏதாச்சும் ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். விஷால் சார் வந்து பார்த்துக்கிறாரு. நாங்கள் சாப்பிட்டு அவரே உட்காந்து சாப்பிட்டுருக்குறாரு எங்கள் கூட. அதெல்லாம் சகஜம் ஜாலியாக எல்லாரும் ஜாலியாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷக்கா உங்ககிட்ட வந்து பேசுனதுக்கு. நிஜமாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் சாப்பிட்ட தட்டை கழுவுறதுக்கே அவ்வளோ வந்து யோசிப்போம், என்னத்தை நம்ம கழுவிக்கிட்டு அப்படின்னு. இதெல்லாம் வந்து நிஜமாவே பெரிய மனசு. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருங்கக்கா. நன்றிக்கா. இவ்வளோ நேரம் நம்மளும் காலையிலேருந்து வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த செட்டு உள்ள அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கஷ்டத்தோடு அவங்களும் வெளியில் வராங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டு அவங்க மனசையும் நிறைய வச்சு வயிறையும் நிறைய வச்சு திரும்ப சந்தோஷப்படுத்தி அவங்கள உள்ள வேலைக்கு அனுப்பி வைக்கிறது இவ்வளோ பெரிய டீம் இவங்க. ஸோ இவங்க வந்து பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் இப்போ உங்கள் சார்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்னைக்கு பேட்ச் ஒர்க்குனால கொஞ்சம் ஒர்க்கு கம்மி தான். இதுவே ஃப்ரீயா? இன்னைக்கு கொஞ்சம் கூட நேற்றுலாம் வந்தால் பேசக்கூட டைம் இருக்காது. இதுதான் எங்கள் டீமு. நாங்களாம் ப்ரொடக்ஷன் யூனியன் மெம்பர்ஸு. இதெல்லாம் பார்த்துங்க, எங்கள் எல்லாருமே எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. நானும் இந்த ப்ரொடக்ஷன் யூனியன் தான் இருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும் இந்த மாதிரி கேட்டதுனால நானும் நீங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த பிரேக் டைமில் வந்திருக்கோம். பிரேக் டைம் கிடையாது, பிரேக் முடிச்சுட்டு அந்த டைமில் வந்துட்டு முடிச்சுட்டாங்க. அதனால் இவங்க எல்லாருமே ஒன்றா ஒத்துழைப்பு கொடுக்கறனால நாங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். சரிண்ணா, இப்போ வந்து இந்த நேரம் உழைப்பு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ப்ரொடியூசர் வந்து நம்மளை நம்பி காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக செலவு பண்ணணும். தப்பான விஷயத்துல எங்கேயும் அது வந்து தண்டமாக செலவாயிடக்கூடாது இப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப பார்ப்போம்ல. ஸோ அந்த நம்பிக்கையை அதை காப்பாற்றணும் அப்படின்றது சீஃப்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அதுக்காக தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சாப்பாடு உணவுலாம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தயாரிப்பாளர் இல்லாமல் அவங்க தான். நாங்கள் சும்மா அவங்க கொடுக்குறத நாங்கள் செய்கிறோம் இல்லையா? அவங்க இந்த சாப்பாடு இந்த உணவு எல்லாமே ப்ரொடியூசர் தான் பேசுகிறோம். தயாரிப்பாளர் இல்லாமல் நாங்களும் இல்லை, எங்கள் டெக்னீஷியன் யாருமே இல்லை, எல்லாமே தயாரிப்பாளர் தான் பேசுகிறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலை. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஒரு படத்தை எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் மொத்த ப்ரெஷரையும் தாங்கிக்கிறது தயாரிப்பாளர் தான். அப்படி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இவங்களை நம்பி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் எந்த வகையிலையும் வீண் செலவு ஆகிடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனத்தோட வேலை செய்கிறாங்க. இங்கே நிறைய பேர் பேசும்போது இந்த சினிமா தான் எனக்கு சோறு போடுது, இந்த சினிமாவால தான் இன்னைக்கு எங்கள் வீட்டிலேயே நாங்கள் சாப்பிட்றோன்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாங்க. இவங்க வேலையை ஒரு நாள் வேடிக்கை பார்த்ததுக்கே நமக்கு இவ்ளோ டயர்ட் ஆகுதுல. ஆனா சினிமால இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ற வேலை வெளியில மக்கள் யாருக்குமே தெரியலையேன்ற ஒரு துளி கவலை கூட இல்லாம தேனியை விட சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மகத்தான கடின உழைப்பாளிகளை கொண்டாடுறதுல மிகப்பெரிய அளவுல பெருமை கொள்கிறது சினி உலகம். நீங்க வந்து அக்கா கிட்ட வந்து சண்டை போட்டீங்களே, என்ன திட்டி மிரட்டி கோவப்பட்டு கொந்தளிச்சு நான் பயந்து அந்த காஸ்டியூமோட கலர் என்ன? எனக்கு தெரியும், அண்ணனுக்கு தான் தெரியும். அழகா எழுதுறாப்லையே கிளி பச்சைன்னு. நீங்க காட்டுங்க ஃபர்ஸ்ட். கருப்பு உழைப்போட வண்ணம். கிரீன் ஜாக்கெட்.